Hello all. So in this video, I'm going to teach you the concept of variables in C. சரியா? Variables in C. A variable in C is a memory location. So it is a memory location with some name that helps store some form of data and retrieves it when required. So for example, இங்க நம்ம பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் நம்ம கொடுக்குற வேரியபிள் நேமுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரியில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று அலோகேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த வேரியபிள் நேமுக்கு நம்ம ஒரு பேர் ஒன்று கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா டைப்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், தட் இஸ் இன்டீஜரோ கேரக்டரோ வாட் எவர் அந்த கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு, இப்போ இன்டீஜர் அப்படின்னா நான் ஐஏஜ்னு ஒரு வேரியபிள் நேம் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அந்த ஐஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நேமுக்கு மெமரியில் வந்து ஒரு பிளேஸ் ஒன்று அலாட் ஆகிடும். அதுக்கான ஸ்பேஸும் அலாட் ஆகிடும். மெமரியில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று அலாட் ஆகிடும் அந்த ஐஏஜ்க்காக. ஸோ அந்த டேட்டாவை வந்து எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்மளால ரீட்ரைவ் பண்ணிக்க முடியும். Clear? So we can store different types of data in the variable. Variable different types of data நம்மளால store பண்ணிக்க முடியும். And also we can able to reuse the same variable. So எதுக்கு reuse பண்ணிக்கலாம் same variable? For storing some other data any number of times. வேற data store பண்றதுக்குமே we can able to reuse that same variable. Clear? So they can be viewed as the name given to the memory location so that we can refer it without having to memorize the memory address. அதாவது மெமரி அட்ரஸ் மூலியமாக தான் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம மெமரி அட்ரஸ் பக்கமே நம்ம போக தேவையில்லை. அந்த மெமரி லொக்கேஷனுக்கு வேரியபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டாஸ்க்கு ஒரு நேம் ஒன்று கொடுக்குறோம் இல்லையா? ஸோ நான் இங்கே என்ன சொன்னேன், இப்போ இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு ஐஏஜ்னு நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ஐஏஜ் அப்படின்ற பேரை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமே தவிர்த்து அந்த ஐஏஜ் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்ற மெமரி அட்ரஸ் எனக்கு தெரியணும், ஞாபகம் இருக்கணும். நாட் இட் டசன்ட் மீன் நம்ம தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு இல்லை, நம்ம அதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அந்த ஐஏஜை கூப்பிட்டாலே போதும், அந்த ஐஏஜ்க்கான மெமரி அட்ரஸும் சேர்ந்தே தான் அது பெர்ஃபார்ம் ஆகும். The size of the variable depends upon the data type it stores. Of course, நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம பார்த்தப்போ இன்டீஜருக்கு எவ்வளோ பைட்ஸ் யூஸ் ஆகுது, 2 பைட்ஸ் யூஸ் ஆகுது. இன்கேஸ் லாங் இன்ட்டாக இருந்தால் 4 பைட்ஸ். ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஃப்ளோட்டுக்கெல்லாம் 4 பைட்ஸ் யூஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் என்ன டேட்டா டைப்பை கூப்பிடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான மெமரி தான், அதுக்கேற்ற மாதிரியான சைஸ் தான் வேரியபிளுக்கு இருக்கும். Clear? Okay. A general syntax to declare a variable in C. So அந்த ஒரு வேரியபிளை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றதுனா, டேட்டா டைப், ஃபஸ்ட்டு டேட்டா டைப் என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப், இன்டீஜரு, கேரக்டர், ஃப்ளோட்டு, டபுள். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப், அந்த டேட்டா டைப்பை ஃபஸ்ட்டு போட்டுடணும். ஓகே. நெக்ஸ்ட்டு வேரியபிள் நேம். ஸோ என்ன நேம் வேணாலும். ஓகே. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் நேம் யூ வாண்ட் டு டிக்ளேர் ஃபார் இட், ஸோ யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே. வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அது வேண்டாம், ஏன்னா வந்து நான் இன்னும் இனிஷியலைசேஷன் உங்களுக்கு சொல்லலை. வேரியபிள் நேம் இதோடையே நீங்கள் வந்து செமிகோலன் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து டிக்ளேரிங் அ சிங்கிள் வேரியபிள். இது பார்க்காம இது வேண்டாம் நம்மளுக்கு. ஓகே. ஸோ டிக்ளேரிங் அ சிங்கிள் வேரியபிள், டேட்டா டைப், வேரியபிள் நேம், தட் இஸ் இனஃப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப். ஸோ என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோமோ அது வேரியபிள் நேம் 1, வேரியபிள் நேம் 2. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மார்க் 1, ஐ மார்க் 2. மார்க் வந்து கண்டிப்பாக வந்து பாயிண்டில் வரும், பட் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே. ஸோ ஐ மார்க் 1, ஐ மார்க் 2. அந்த 2 மார்க் அப்படின்ற வேரியபிள் நான் எடுக்கிறேன் இல்லையா? ஸோ இது வந்து டிக்ளேரிங் மல்டிபிள் வேரியபிள். ஓகே. ஸோ இன்டீஜர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பில் ஐ மார்க் 1, ஐ மார்க் 2, கம்மா, separated by comma. Okay. So it should end with semicolon. It should end with semicolon. Clear? Yes. So next வந்து there are 2 aspects of defining a variable. So ஒன்று வந்து variable declaration, இன்னொன்று வந்து variable initialization. Okay. So C, variable declaration. Variable declaration in C tells the compiler about the existence of the variable within the given name and the data type. So data type and variable name. Clear? Okay. So when the variable is declared, compiler automatically allocates the memory for it. நான் சொன்ன மாதிரி இப்போ இங்கே வேர், அதாவது வேரியபிளோட ஷார்ட் ஃபார்மாக இருக்கலாம், அது என்ன நேம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே இன்ட்டு வேர்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வேர் அப்படின்றதுக்கான மெமரி ஸ்பேஸ் வந்து கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக அதை அலோகேட் பண்ணி கொடுத்துரும். A defined variable will contain some
kind of a garbage value till it is not initialized. அதாவது இப்போ இன்டீஜர் வேர்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வேர்க்கான வேல்யூ என்னன்னு அவங்க சொல்லலை. இப்போ வேர் என்னவா இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லலை. ஆனால் அதை இன்டீஜர்னு மட்டும் சொல்லிட்டாங்க. என்ன நம்பர் அப்படின்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல. அப்போ என்ன ஆகும்னா இப்போதைக்கு அந்த வேரில் வந்து கார்பேஜ் வேல்யூனா சம் கைண்ட் ஆஃப் அ ரேண்டம் நம்பர்ஸ், ஸோ மீனிங்லெஸ் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ சம் கைண்ட் ஆஃப் அ கார்பேஜ் வேல்யூஸ் போய் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். எது வரைக்கும்? இனிஷியலைஸ் பண்ணுற வரைக்கும். அதாவது இந்த வேர் அப்படின்றது இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் சம் கைண்ட் ஆஃப் அ கார்பேஜ் வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிருக்கும். Clear? So for that only we should do that initialization. C variable initialization. Initializationலாம் ஒன்றும் இல்லை, is the process where the user assigns some meaningful value to the variable. Some kind of a meaningful value. Actually நம்ம அந்த வேரியபிள்ல என்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ மீனிங்ஃபுல் வேல்யூ அசைன் பண்ணுற ப்ராசஸ் தான் இனிஷியலைசேஷன். ஓகே, ஸோ இது நார்மல் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். டேட்டா டைப், வேரியபிள் நேம், ஸோ இன்ட் வேர், ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன், இது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதை எப்படி எழுதுனாலாம், இப்போ ஆல்ரெடி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ தட் ஐ கேன் கால் தட் வேரியபிள். ஒரு வாட்டி நான் கால் பண்ணும்போது அதே வேரியபிள் தான். அந்த வேரில் வந்து நான் 10 அப்படின்ற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த வேரோடைய வேல்யூ என்ன? 10. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் தி சைஸ், அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது அதோடைய வேல்யூ, வர்த் எவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான். ஸோ அதை வேர் அப்படின்றது நான் 10 அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை இப்படியும் பண்ணலாம், ஒரு லைன் ஆஃப் டிக்ளரேஷன் அண்ட் ஒரு லைன் ஆஃப் இனிஷியலைசேஷனும் பண்ணலாம். ஒரே லைனில் இனிஷியலைசேஷன் அண்ட் டிக்ளரேஷன் பண்ணலாம். திஸ் இஸ் இனிஷியலைசேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ராங். இனிஷியலைசேஷன். ஓகே, ஸோ டேட்டா டைப், வேரியபிள் நேம், இனிஷியலைசேஷன். கிளியர்? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே அவங்க அதை தான் கொடுத்துருப்பாங்க. டேட்டா டைப், வேரியபிள் நேம் அண்ட் இனிஷியலைசேஷன். ஸோ அந்த இனிஷியலைசேஷன் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஓகே, ஸோ இது இல்லாமல் நெக்ஸ்ட் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ வேரியபிள்ஸ் கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டூ 2 டைப்ஸ். 2 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ், இன்னொன்று வந்து வாலடைல் வேரியபிள். ஸோ நம்ம வந்து கான்ஸ்டன்ட்லேயே நம்ம பார்த்தோம் டசன்ட் சேஞ்ச். கரெக்டாக? ஆமாம். ஸோ கான்ஸ்டன்ட் வேரியபிள் என்ன பண்ணுன்னா தட் cannot be changed by a function. ஸோ எந்த ஃபங்க்ஷனாலுமே அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த டைப் ஆஃப் வேரியபிளை தான் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன மாதிரி டிக்ளேர் பண்ணுவோம்னா கான்ஸ்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். இது எதுக்குன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த வேரியபிளை ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது எந்த விதமான மாடிஃபிகேஷனும் நடக்காமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்குவோம் அந்த கான்ஸ்டன்ட் கீவேர்ட். கிளியர்? ஸோ அதுக்கு தான் கான்ஸ்ட்ன்ற கீவேர்டை நம்ம கூப்பிட்டுட்டோம்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை, எந்த வித மாடிஃபிகேஷனும் இருக்காது அந்த வேரியபிளில். ஓகே, ஸோ அதனால தான் கான்ஸ்ட், integer data type, age variable name, அதுக்கான initialization. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து volatile variable. ஸோ volatile variableனா என்ன ஆகும்? that can be changed. volatile means that can be changed at any time in the program. எப்போ வேணாலும் எந்த சேஞ்சஸ் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து volatile variable அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அந்த volatile அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணப்படுது. ஸோ volatile, float, salary. floatனா என்னது? பாயிண்ட். ஓகே, ஸோ ஃப்ளோட் சேலரி, அந்த என்ன சேலரியோ அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர்ஸ்னாலேயே இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். ஆனாலுமே there is another kind of a mechanism such as hardware interrupts மூலியமாக இந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் இது சேஞ்ச் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் ஒரு கரண்ட் ஃபங்க்ஷனில் அது பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் போது அதோடைய வேல்யூஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா வாலடைலே நம்ம சொல்லியாச்சு, அந்த வேரியபிள் வாலடைலே நம்ம சொல்லியாச்சு. ஆனால் அந்த கரண்ட் ஃபங்க்ஷனில் அது எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாதுன்னா அந்த இடத்துல மட்டும் கான்ஸ்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல மட்டும் எந்த சேஞ்சஸும் பெர்ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த அபவ் டிக்ளரேஷன் யூ cannot change the value of the variable f salary, but system can modify it through some hardware functions. So இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் some kind of other functionsல it can be changed, but இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் இது வந்து சேஞ்ச் ஆகாது. So this is all about variables in C. Okay, so இந்த வீடியோவில் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும் நம்ம பார்த்தோம், and also what is constant variable and what is volatile variable நம்ம பார்த்தோம். I hope it is clear.
See you in the next video. Thank you.